ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்தியாவிலே மிகச்சிறந்த பில்லிங் சாஃப்ட்வேரான வியாபார ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வியாபார ஆப்பை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வியாபார ஆப்பில் எப்படி ஒரு ரெகுலர் பிரிண்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர் அப்படின்றனால எங்கள் மூலியமாக நீங்கள் வியாபார ஆப் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் எக்ஸ்ட்ரா ஆஃபர்லையும் டெய்லி ஆஃபர் பேஸ்லையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே எங்கள் மூலியமாக நீங்கள் வியாபார ஆப் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வியாபார ஆப் லைசன்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் நவ் ஃபார் டெஸ்க்டாப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வியாபார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியாபார ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ரெகுலர் பிரிண்டரை எப்படி செட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்குது பார்த்தீங்களா பிரிண்ட். இங்கே பிரிண்ட்டுக்குள்ளே ரெகுலர் பிரிண்டர் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிரிண்டரில் நிறைய லேஅவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன லேஅவுட் பிடிக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேஅவுட்டெல்லாம் நம்ம ஒன்று கிளிக் பண்ணும்போது இங்கே ரைட் சைடே வருது பார்த்தீங்கன்னா, அதை நம்ம பார்த்துக்கலாம் எந்த மாதிரி ப்ரிவியூ ஆகுது. ஸோ அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அது பக்கத்தில் சேஞ்ச் கலர்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே நம்ம பில்லில் என்ன மாதிரி கலர் அந்த ஹெட்டிங்கில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளே ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பில்லு எந்த மாதிரி பிரிண்ட் ஆகி வரணும்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கம்பெனி இன்ஃபோ அண்ட் ஹெட்டர்னு இருக்கா. ஸோ இங்கே பில்லில் ரைட் சைடு பாருங்கள், இந்த பில்லில் இந்த மேலே ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். இப்போ கம்பெனி பேர் டேஸ்டின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேர் வேணாம் அப்படின்னா டேஸ்டின்றதை டிக் பண்ணதை எடுத்துட்டோம்னா அந்த சைடு வராது. ஸோ நம்ம எதெல்லாம் டிக்கு கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் கம்பெனி பில்லில் நமக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே கம்பெனி அட்ரஸ் கொடுத்துக்கலாம், நமக்கு இமெயிலும் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் கொடுக்க உங்களுக்கு ரைட் சைடில் இப்போ தெரியுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பெனியோட ஃபோன் நம்பர், நம்ம ஷாப்போட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் நம்ம ஷாப்போட சேல் பண்ணுற ஜிஎஸ்டி நம்பர். ஸோ இது எல்லாமே நமக்கு பில்லில் வேணும்னா எல்லாருமே கொடுத்துட்டோம்னா இங்கே ரைட் சைடில் வந்துடுது பாருங்கள். அந்த பில்லை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பரோட சைஸு. ஸோ பேப்பரோட சைஸில் A4 இல்லை A5 ஷீட்டு என்ன மாதிரி ஷீட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அதையும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன், அதில் போர்ட்டபுள் ஆர் லேண்ட்ஸ்கேப் என்ன ஷேப்பில் நமக்கு பில்லு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கம்பெனி நேம், டெக்ஸ்ட் சைஸ் லார்ஜா இல்லை வி லார்ஜு. ஸோ கம்பெனியோட பேர் இருக்கு இல்லையா, ஸோ அது எவ்வளோ பெருசில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து இன்வாய்ஸ் டெக்ஸ்ட் சைஸ், அதாவது நம்ம இங்கே இங்கே உள்ள பில்லுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம் ஸோ எப்படி இருக்கணும், என்ன மாதிரி சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட், அதாவது நமக்கு பில்லு பிரிண்ட் ஆகி வரும்போது ஒரிஜினலாக ஒன்று வேணும், இப்போ டூப்ளிகேட்டாக ஒன்று 2 பில்லு வேணும்னாலும் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு ஒரு பில் ஒன்றே போதும் அப்படின்னாலும், இல்லை அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நம்ம டிக்கை எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இங்கே கீழே கேட்குது பாருங்கள். நம்ம ஒரு பில்லு மட்டும் இல்லை 3 பில்லு எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் அண்ட் ட்ரிப்ளிகேட்டுன்னு இருக்குது. 3 விதமான பில்லும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3 டைப்லேயும் எனக்கு 3 பில்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு பில்லே போதுன்னு சொல்லிட்டு ஒன்று தான் ஒரிஜினல் பில் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அந்த இது மட்டும் இருக்கலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பில்லு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பில்லு வரும்போது எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் ஒரு பில்லுக்கும், ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பிடிஎஃப்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எத்தனை வேணால் வச்சுக்கலாம், 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஐட்டம் டேபிள், அதாவது நம்ம இங்கே ஃபுல்லாக நம்ம கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எவ்வளோ ஸ்பேஸில் வேணும், ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்து டோட்டல் அண்ட் டேக்ஸஸ், இது பார்த்தீங்கன்னா மெயினானது. ஸோ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல சப் டோட்டல், டிஸ்கவுண்ட்டு, டேக்ஸு, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ வேணும், ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். கரண்ட் பேலன்ஸ் ஆஃப் பார்ட்டி இதையுமே நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இதுக்கு முன்னாடி கஸ்டமர் எவ்வளோ பேலன்ஸு, ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேலன்ஸ் தரணும் அப்படின்ற டீட்டெயிலுமே அந்த பில்லில் வர மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ஆப்ஷன் எல்லாமே வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ டோட்டல் ஐட்டம் குவான்டிட்டி அது வேணான்னா நமக்கு அந்த டிக்கை நம்ம எடுத்துடலாம். ஸோ எல்லாமே எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது தான். ஸோ நான்
எல்லாமே டிக்கு எடுக்க ரைட் சைடு சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த டிக்கு கொடுக்கும்போது அந்த ஐட்டம் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகுறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், அது இந்தியன் ருபீஸில் வேணுமா இல்லை இங்கிலீஷ்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டாலர் சிம்பிள்லாம் வரும். இந்தியா அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து அமௌண்ட்டாக இங்கே வந்து கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ அடுத்து வந்து ஃபூட்டரில் வந்து பிரிண்ட் டிஸ்கிரிப்ஷன், நமக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து அதாவது நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி கொடுத்துருப்போம் இல்லையா, இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நம்ம பில்லுக்கு லாஸ்ட்டாக வந்து கொடுக்குறோன்னா கொடுத்துட்டு நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி எதுவும் வேண்டாம்னா நிறுத்திக்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஆப்ஷனுமே நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம டிக்கு கொடுத்துக்கலாம். எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் டிக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வராது. ஸோ அது எல்லாமே நம்ம ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணும்போது இங்கே ரைட் சைடில் பார்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இங்கே இன்ட்டு மட்டும் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டா போதும், நம்மளோட ரெகுலர் பிரிண்ட் வந்து செட் ஆயிரும், கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஈஸியான மெத்தட். ரெகுலர் பிரிண்டர் எப்படி வியாபார ஆப்பில் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் மூலியமாக நீங்கள் வியாபார ஆப் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வியாபார ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். வியாபார ஆப்பை பற்றி இன்னும் நீங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வியாபார ஆப் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.